வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு சிறுமி கொல்லப்பட்டது பிரேத பரிசோதனையில் உறுதி. நீதி கேட்டு புதுச்சேரியின் பெரும்பாலான பகுதிகளிலும் பொதுமக்கள் போராட்டம். சிறுமியின் தந்தையை அழைத்து பேசினார் முதலமைச்சர் ரங்கசாமி. குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் சிறுமி கொலையை கண்டித்து கடலில் இறங்கி பொதுமக்கள் போராட்டம். கொலை தொடர்பாக 19 வயது இளைஞர் உட்பட 2 கைது. புதுச்சேரியில் சிறுமியை கொலை செய்த குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என துணைநிலை ஆளுநர் தமிழிசை உறுதி. கடும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. அமைச்சர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சனாதன பேச்சு விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் கருத்து. உதயநிதி, சேகர்பாபு ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டியதில்லை என்று கூறி வழக்கு முடித்து வைப்பு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு சனாதனம் குறித்த நிகழ்ச்சியில் சேகர்பாபு பேசியிருக்கக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் கருத்து. நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பல்வேறு திட்டங்களின் பயனாளிகளுடன் உரையாடினார். வணக்கம், நான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறேமா. நல்லா இருக்கும். பேர் தனலட்சுமி அம்மா. மாசம் கலைஞர் பேர்ல மகளிர் உரிமை திட்டங்கிற அடிப்படையில தொகை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. போய் எடுக்கிறீங்களா, நேரா போய் வாங்குறீங்களா? அதுல ஏதாவது சிரமம் இருக்கா? குடும்ப செலவுக்கு அது பயனுள்ளதா இருக்கா? சரி, பயனுள்ளதா இருக்கு. அது செலவு போக மிச்சதா சேமிக்கிறீங்களா? மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்குவதாக பிரதமர் மோடி பொய் சொல்கிறார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 8 மாவட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசே 3400 கோடி செலவிட்டதாகவும் விளக்கம். வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்ட ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை. நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக சார்பில் வேலூரில் மீண்டும் போட்டியிட அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் மனு. திருநெல்வேலியில் போட்டியிட விருப்ப மனு அளித்தார் சபாநாயகரின் மகன் அலெக்ஸ் அப்பாவு. மூன்று தொகுதிகள் கேட்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 இடங்களை வழங்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல். இரு கட்சிகளிடையே இன்று மாலை மீண்டும் பேச்சுவார்த்தை. நாளை காலை 10 மணிக்கு மதிமுகவின் நிர்வாக குழு ஆலோசனை. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் நிர்வாகிகளுக்கு வைகோ அழைப்பு. அதிமுக கூட்டணியில் இணைந்தது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. எடப்பாடி பழனிசாமியுடன் ஃபார்வர்ட் பிளாக் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் சந்திப்பு. அதிமுக பாமக கூட்டணி சனிக்கிழமைக்கு மேல் இறுதியாக வாய்ப்பு. தைலாபுரத்திலிருந்து சென்னை வரும் ராமதாஸ் சில நாட்கள் தங்கியிருந்து கூட்டணியை உறுதி செய்வார் என தகவல். உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் டெல்லி சென்றார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் என பேட்டி. ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல். தாமரை சின்னத்தில் போட்டியிட வலியுறுத்திய நிலையில் ஓபிஎஸ் தரப்பு விரும்பாததால் இழுபறி என தகவல். முன்னூறு மக்களவை தொகுதிகளுக்கான காங்கிரசின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தயார். இந்த வாரம் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் நாராயணசாமி தகவல். நாட்டிலேயே முதல் முறையாக நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவை கொல்கத்தாவில் தொடக்கம். மாணவர்களுடன் ரயிலில் பயணித்த பிரதமர் நரேந்திர மோடி.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 24வது முறையாக நீட்டிப்பு. வரும் 11ஆம் தேதி வரை காவலில் வைக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. குட்கா முறைகேடு வழக்கில் 2 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மத்திய அரசு அனுமதி தரவில்லை என சிபிஐ தகவல். ஒரே காரணத்தை கூறி வருவதாக சென்னை சிபிஐ நீதிமன்றம் அதிருப்தி. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் முத்தியால்பேட்டையில் ஈசிஆர் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் நேரலையில் இணைந்திருக்கிறார். பிரேம், தற்போது அந்த குடும்பத்தினர் அவர்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அந்த சிறுமியுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? லாவண்யா, புதுச்சேரி மாநிலத்தில் 2 நயவஞ்சகரால் தற்போது கள்ளக்கப்படப்பட்ட சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவர்களுக்கு நீதி வேண்டி தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு பகுதி மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை மற்றும் புதுவை மாநிலத்தை இணைக்கக்கூடிய ஈசிஆர் சாலை முழுமையாக தற்போது போக்குவரத்து சந்தித்திருக்கிறது. ஒவ்வொரு இடங்களாக மாறி மாறி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்ம அவரு கேட்போம், என்ன மாதிரி தண்டனை என்பதை அவங்களுக்கு வழங்கணும். நிக்க வச்சு அவனை சுடணும். அந்த குழந்தை உயிர் போன மாதிரி அவன் உயிர் போகணும். மக்கள் எல்லாரும் பாக்கணும். துடிச்சு துடிச்சு சாகணும். அந்த குழந்தை எப்படி துடிச்சு செத்துதோ அதே மாதிரி சும்மா விட மாட்டேன் சார். கொளுத்தி போடுறானுங்க, அட்வர்டைஸ் பண்றேன் சார். இந்த மாதிரி பண்றதுக்கு எந்த பொம்பளை பிள்ளை மேலே அவன் கை வைக்க கூடாது. அவன் எதுக்கு சார் கை வைக்கணும்? 25 லட்சம் நாங்க என்ன நிச்சயம்? 20 லட்சம் ரூபாய் பணத்தை உயிரோடவே வச்சிருக்க கூடாதுங்க. இது வரைக்கும் அவனை உயிரோட வச்சிருக்கோம். 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து சரிப்படுத்திட்டாங்க. இனிமே குழந்தைங்களை கடத்த மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவுன்னு கேக்குறேன். ஒவ்வொரு குழந்தையும் வாசல விட்டு வெளியே வரதுக்கே பயப்படுறாங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்ல அம்மா வெளியே வந்தா தூக்கிடுவாங்களான்ற ஒரு குழந்தையோட சூழ்நிலை இப்படி இருக்கக்குள்ள எப்படி குழந்தைங்களை வெளியே விளையாட விட முடியும்? இனிமே எப்படி குழந்தைங்க நம்பி இந்த இடத்துக்கு எப்பயுமே எப்படி விட முடியும்னு கேக்குறேன். எல்லா இடத்துலயுமே இந்த இடம் இருக்கு. இனிமே அந்த கஞ்சாவை ஒழிக்கணும். இந்த இடத்துல இனிமே விடக்கூடாது. இனிமே இந்த காசை கொடுத்து இப்போ ஒரு காசை கொடுத்து ஒரு குழந்தைய சமாளிச்சுட்டாங்க. இருக்கிற குழந்தைகளுக்கு தப்பு பண்ண மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவுன்னு கேக்குறேன் நான். புதுச்சேரி மாநிலத்துல கஞ்சா அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. என்ன இந்த அளவுக்கு கஞ்சா அதிகமா இருக்கு சார்? புதுச்சேரி மக்களோட கஞ்சா அதிகமா இருக்கு சார். புதுச்சேரி மக்கள் அதிகமா இருக்கு சார். இதுக்கப்புறம் கஞ்சா யாரும் தொடக்கூடாது சார். அந்த இப்ப என்னன்னா இப்ப தப்பு பண்ணிட்டானுங்க. அவங்க 3 மாசம் ஜெயில போடுவீங்க. அவங்க கறி மீன் துண்டு வெளில வந்துருவானுங்க. திருப்பி இந்த நிலைமை நடக்கும் சார். நடக்காதுன்னா கிடையாது. இவங்க போலீஸ்காரங்க சமாதானப்படுறது கிடையாது சார். நடக்கும் சார். இதுக்கப்புறம் ஒவ்வொரு புதுச்சேரியில ஒவ்வொருத்தவனும் ஒரு பொண்ணு கை வைக்கிறதுக்கு பயப்படணும். அப்படியே கதி கலங்கணும் சார். இப்ப பெத்தவங்களுக்கு ஒரு 2 என் வீட்டுல 2 வயசு குழந்தை இருக்கு சார். என்ன தெரியுமா சார் கேக்குது? அம்மா வெளியில போனா வெட்டி போட்டுருவாங்களா? சாக்கால போட்டுருவாங்களா? சாக்குல கட்டிடுவாங்களா? அப்ப 2 வயசு குழந்தைக்கு என்ன சார் தெரியுது? இப்ப நாங்க வேலையை விட்டு நிக்கிறோம்னா அவங்க வந்து பாரம் முடுங்காத முடுங்கன்னு சொல்லி இவ்வளவு நாள் இந்த கடை சார் எவ்வளவு நடந்திருக்குது. இன்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள மாதிரி சார் அந்த குழந்தை அதுக்கு நடந்திருக்கு சார். இது எந்த தப்பு எதுவுமே நடக்க கூடாது. கஞ்சாவை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும் சார். கஞ்சா ஒழிச்சா புதுச்சேரியில பாதி தண்டனைக்கு தப்புக்கு வந்து குறையும் சார். எங்களுக்கு தெரிஞ்சு கஞ்சாவை ஒழிங்க. ஒழிச்சு எந்த பெண்ணுக்கும் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல பாப்பாவோட முடியணும் சார். இதுக்கப்புறம் எந்த தப்பு நடக்காது சார். எந்த மாதிரி தண்டனை உங்களுக்கு வழங்கணும் சார்? இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்னல்ல நிக்க வச்சு அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து பொதுமக்கள் எல்லாரையும் பார்க்க சொல்லுவாங்க. அத மாதிரி பார்த்தாதான் மத்தவங்களுக்கு பயம் வரும். அப்பதான் மத்தவங்களுக்கு பயம் வரும். இதை திரும்ப செய்ய மாட்டாங்க. எங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்கு, பச்சை குழந்தைங்க இருக்கு. பயமா இருக்கு. வேலைக்கு போக பயமா இருக்கு. அந்த குழந்தைய பார்த்து நாங்க நைட் எல்லாம் தூங்கல. 2 நாளா குழந்தைங்களை சாப்பிடாம வீட்டுல பயந்துட்டு உட்காந்துருக்கோம். இத மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கு எல்லா பொதுமக்களுக்கு நடுவுல வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்களை பண்றவங்க இன்னொருத்தவன் கை வைக்க மாட்டான். இதே மாதிரி நம்ம நடுரோட்ல வச்சு நம்ம தூக்க போடுவாங்க, சுடுவாங்கன்ற பயம் இருக்கும். எனக்கு நீங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாம கையில வச்சுட்டு இந்த போராட்டத்துக்காக நின்னுட்டு இருக்கோம். எதனால? எங்க வீட்டுல அதே வயசு 9 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இது கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் சார். அதெல்லாம் சும்மா விட முடியாது. ஆனா பாவம் சார், அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் அது ஒரு கஷ்டம் தானே சார். அந்த மாதிரி எல்லாம் பண்றது பெரிய தப்பு சார். அது அவங்க கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும் சார். மக்கள் கையில கொடுங்க சார். நீங்க போலீஸோ கோர்ட்டோ வக்கீலோ யாருமே தண்டனை தர தேவையில்ல. அந்த பாதிக்கப்பட்டாங்களா சார் அந்த குழந்தையோட அம்மா, அவங்க அந்த தண்டனை கொடுக்கட்டும். அந்த கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க பெத்தவங்களை
எங்க வீட்டுல 2 குழந்தை இருக்கு. அந்த 2 குழந்தை வெளியே ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது காவல்துறையுடன் அந்த 2 குற்றவாளி இருக்கக்கூடாது, அவர்களுடைய பெற்றோர்களுடைய இந்த குழந்தையின் பெற்றோருடைய அவர் 2 பேரையும் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் இந்த போராட்டம் என்பது வெடித்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக புதுவை மாநில அரசு இதற்கு ஒரு முற்றிலுமாக ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். முற்றிலுமாக புதுவை மாநிலம் முழுவதும் கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாகவும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். கஞ்சாவை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த நயவஞ்சர்களை உடனடியாக அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ஒரு முன்வைக்கிறார்கள். உயிரிழந்த சிறுமி மட்டுமல்ல, தங்கள் வீட்டு குழந்தைகளும் அனைவரையுமே பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பெண்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரேம்.